எதுவும் ஆகாதுமா. என் புள்ள நல்லா சிங்கக்குட்டி மாதிரி என் வயித்துல நல்லபடியா வளரும். நீங்க என்ன சொன்னாலும் சரி, ஏது சொன்னாலும் சரி, என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. நான் டாக்டர் ஆகுறதுல எந்த தடையும் இருக்க கூடாதுங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன். சரி, நான் போய் கை கால் அலம்பிட்டு வரேன். சாப்பிட ஏதாவது எடுத்து வை. சொல்றது எல்லாத்தையும் அமைதியா கேட்டுட்டு கடைசியில வயித்துல வளர்ற குழந்தை உன்னோடதான்னு கேட்ட உடனே அவருக்கு கோவம் அப்படி பத்திக்கிட்டு வருது. ஒருவேளை பொண்டாட்டி மேல இன்னும் பாசம் இருக்கதான் செய்தோ? அவளை போய் சொன்னதை இம்புடு கோவம் வருதே. ஏய், அது பொண்டாட்டி மேல உள்ள பாசத்துல வந்த கோவமா, இல்ல பொண்டாட்டி என்ன ஏமாத்திட்டாளேன்னு ஏமாற்றத்துல வந்த கோவமான்னு போக போகதான் தெரியும். இங்க பாரு, அவன் மனச நல்லா குழப்பி விட்டுருக்கோம்ல. நாம சொன்ன வார்த்தையெல்லாம் அவனை நிம்மதியா தூங்க விடாது. அவ புதுசா காலேஜ்ல எவன் கூடயே பழகிட்டு இருக்காங்கறத நினைச்சு நினைச்சு அவன் மனசு மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட ஆரம்பிச்சிருக்கும். இத நினைச்சே அவனால நிம்மதியாவே இருக்க முடியாது. அதே நேரத்துல அவனுக்கு கோவமும் கிடையாது. அதாமா நமக்கு வேணும். சொல்லு போஸ். பெத்த புள்ள எங்க இருக்கா, என்ன பண்றான், சாப்பிட்டானா கொண்டானான்னு எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா இருக்கல. போஸ், தேவையில்லாம பேச. ஒவ்வொரு தடவையும் உன்னை இந்த வீட்டுக்கு எஜமானன் ஆக்கணும்னு முயற்சி எடுத்து அதுல தோத்து போய் கடைசியில ஏமாந்துதான் உட்கார்ந்திருக்கு. இதுல உன்னோட முட்டாள்தனத்துக்கு பெரிய பங்கு இருக்கு. இப்ப இந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுறா, அது உன்னோட அவசர புத்தியும் தேவையில்லாத குறுக்கு புத்தியும் தான் காரணம். அந்த வீட்டு மருமக தமிழ்ச்செல்வி என்ன பண்றா? அவதான் வீட்லயே இல்லையடா. உனக்கு வச்ச ஆப்புக்கு தண்டனையா அவ தானாவே அப்ரூவர் ஆகி இந்த வீட்டை விட்டு போயிட்டா. அந்த தமிழ்ச்செல்வி இனிமே வீட்டுக்குள்ள வரவும் முடியாது, நான் வரவும் விட மாட்டேன்.